ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம இலக்கிய கையில் அசிங்கப்பட்டு போகிறதே வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவளால் டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. என்னால் இனிமேல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, நான் எந்த வழியில் வாழ நினச்சாலும் இந்த இலக்கிய அதுக்கு தடையாக இருக்கா. அதனால் நான் இனிமேல் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த வீட்டில் கார்த்தி கூட சேர்ந்து வாழன்ற நம்பிக்கையே போயிருச்சு. எனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. என்னை பெத்த அப்பாவே இதுக்கு உதவி பண்ணாதனால தான் அவரே இப்படி தள்ளிவிட்டு கை கால் விலகாத நான் பண்ணிட்டேன். நான்லாம் ஒரு மனுஷ பிறவியே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த உலகத்தில் வாழவே கூடாது, நமக்கு யாருமே இல்லை, நம்ம அம்மாவுமே நம்ம செய்கிறதெல்லாம் ரைட்டு அப்படின்னு தலையாட்டிட்டு போகிறதுனால தான் நம்ம மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு போகிறோமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போக போகிறாங்க. போயிட்டு தூக்கில் தொங்க போகிற நேரத்தில் நம்முடைய சிந்தாமணி வந்துடுறாங்க. வந்துட்டு பாரு பார்த்தீங்கன்னா, என்ன ஆக்சுவலி என்ன காரியம் பண்ண பார்த்த, ஏன் இதுக்கெல்லாம் இப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நீ எல்லாம் ஒரு தாயா, நான் தப்பு பண்ணுறேன்னா அதை எப்படியாவது திருத்திக்க சொன்னோம், நான் திருந்திருந்தேன்னா கண்டிப்பாக கார்த்தி என்னை ஏற்றுட்டு இருந்திருப்பான். ஆனால் நான் செய்கிற தப்புக்கெல்லாம் நீ உடந்தையாக இருந்துட்டேன். அதுவும் போக நீ பணக்கார வாழ்க்கையா வாழ்கிறதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சாலையும் சரின்னே தலையாயிட்டு, அதனால் எனக்கு என்னால் வேற முடிவு எடுக்க முடியல. நான் எப்படி தப்பு செஞ்சு கார்த்தி கூட நான் சேர்ந்து வாழ நினைச்சாலும் இலக்கிய விட மாட்டா. அதனால் நான் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால் தற்கொலை பண்ணி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, அஞ்சலி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்காத அஞ்சலி, நான் உன் அம்மா சொல்கிறேன், நீ போகிற ரூட்டு தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, நீ இப்போவே பார்த்தியா நான் செய்கிறது ரைட்டுன்னு சொல்கிறேன், இதுக்கு மேலெல்லாம் இந்த உலகத்தில் நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இந்த அஞ்சலி. அதுக்கு இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கடைசியாக ஒரு பிளான் பண்ணலாம், அந்த பிளானில் மட்டும் கண்டிப்பாக நீ மட்டும் தோத்துட்டியானா இனிமேல் நானும் பணக்கார வாழ்க்கையை வாழ ஆசைப்பட மாட்டேன், நீயும் திருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, சரி அப்படி என்ன பிளானு அப்படின்றப்ப கேட்குற பார்த்தீங்கன்னா, கார்த்தி எங்கேயாவது வெளியே போவான்ல, அந்த டைமில் நீ கார்த்திகை கிட்ட போயிட்டு கோயில் எப்படி பிரச்சனை பண்ணணும்னு நினச்சோ அந்த மாதிரி பொதுமக்கள் கூடுற இடத்துல பிரச்சனை பண்ணி அங்கே இருக்கிறவங்களே உன்னை சேர்த்து வைக்கிற மாதிரி செஞ்சிரு அப்படின்ற மாதிரி இந்த சிந்தாமணி ஐடியா தராங்க. இது கரெக்டாக இருக்குமா, நான் எங்கேயும் போலீஸ் கையில் மாட்ட மாட்டலாம், ஆல்ரெடி அந்த கமிஷனர் எல்லாருமே நம்மளை மிரட்டி வச்சுருக்காங்க, இதில் ஏதாவது தப்பாகிடுச்சா நான் கண்டிப்பாக இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அஞ்சலி, அம்மா சொல்கிறதை கேளு அப்படின்ற மாதிரி ஐடியா சொல்லி அனுப்புகிறாங்க. அண்ணா பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திகை போய் அந்த அஞ்சலியை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஜோடியாக நம்முடைய பிரியா கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இந்த அஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கோயில் இந்த பொண்ணோட கர்ச்சிப்பை தான் நம்ம எடுத்து கொடுத்து திட்டணும், இந்த பொண்ணு கூட கார்த்திக் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுபோக ரெண்டு பேர் நெருங்கி பழகிறத பார்த்துட்டு ஒரு வேளை கார்த்தி பிரியா இந்த பொண்ணை லவ் பண்ணுறாளோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் வரப்போகுது. அந்த டைமில் இந்த அஞ்சலிக்கு போயிட்டு சிந்தாமணிகள் பார்த்தீங்கன்னா, நான் அப்பயே திருந்தேன், நான் திருந்திருந்தேன்னா கண்டிப்பாக என் புருஷன் என்னை ஏற்றிட்டு இருந்திருப்பான், இப்போ அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி தெரியுது, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் சிந்தாமணி அடிக்க போகிறான். வரப்போ எபிசோட் இது நம்ம சப்ஸ்கிரைப்